நீண்ட நாட்களாக ஒரு வேலையில் இருக்கோம். அந்த வேலையில் எங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேங்கிறது. உடலால் வேலை வாங்கிக்கிறாங்க, ஆனால் எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது. நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் அந்த படித்த படிப்புக்கு ஒரு ஒரு நிறைவான ஒரு சொல்யூஷன் இல்லை. இப்படி வேலை சார்ந்த குழப்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. வயதுக்கும் வேலைக்கும் வருமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா, சனி பகவான் அதிகம் தோஷம் அடைந்திருக்கிறது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். இப்ப சனி பகவான் தோஷம் அடைந்திருக்கிறார் அப்படின்னா, சனியோடு கேதுவின் பார்வையோ சந்திரனின் பார்வையோ இருக்கிற பொழுது அந்த வேலை அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கும், நிலையா இருக்காது. அதுல நிறைய நம்ம சிக்கல் பண்ணுவோம், நமக்கு வருமானம் என்பதே கிடைக்காது, நிறைய கடன் சுமைக்கு ஆளாகி இருப்போம். இதுல இருந்து நாம விடுதலை அடையணும், அல்லது சனி வக்ரமாகி சந்திரனோட தொடர்பாக இருந்தாலும் இதே பிரச்சனை தான். இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இந்த கேதுவையும் சந்திரனையும் நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படுத்தணும். அப்போ கேதுவின் வடிவாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நாம மகிழ்வித்தாலே போதுமானது. அப்ப கேதுவின் வடிவாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யானை கேதுவினுடைய அம்சம். அதற்கு அடுத்தபடியா குரங்கு கேதுவினுடைய அம்சம். அதற்கு அடுத்தபடியா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மீன்கள் கேதுவினுடைய அம்சமாக வருகிறது. ஒரு மனிதன் கேது திசை நடந்தாலும் சரி, அல்லது கேதுவால் அதிகம் பாதிக்கப்பட்டு தொழில் வாழ்க்கை முடங்கி சரி, இந்த 3 ஜீவராசிகளுக்கு சனிக்கிழமை தோறும், யானையா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம், மீன்களா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சந்நியாச புருஷர்களாக இருக்கலாம். சந்நியாச புருஷர்கள், சிவனடியார்கள், யாசகம் பெறக்கூடிய நிலையில் யாசகத்தை மட்டுமே வாங்கி வாழ்வியலை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும். அப்போ சனிக்கிழமைகள்ல நீங்க இந்த ஜீவராசிகள்ல குறிப்பா யானைக்கு கரும்பையும், குரங்குகளுக்கு சிவப்பு நிற பழங்களையும், ஆப்பிள் பழம், மாதுளை பழம், வாழைப்பழம், வாழைப்பழம் மஞ்சள் நிறம், பட் இதை 3யுமே சேர்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன்களுக்கும் இந்த சிவ மாதுளை முத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதுளை முத்துக்களை குளங்கள்ல போட்டு அந்த மீன்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுடைய வேலையில நீங்க மேன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க.